இப்போ இப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா உங்களுக்கு நல்லா கட்டிப்படாமல் கிளறணும். கெட்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படியே கிளறணும். இப்படியே கலந்து கொடுக்க இப்போ நல்லா கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. கிளற கிளற கொஞ்சம் கெட்டியாக வரும், அப்புறம் மெல்ட் ஆகும், அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். இது வந்து கடையிலெல்லாம் விற்கும். நம்ம வந்து ஜெல்லின்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அதில் மற்றபடி இதெல்லாம் கெமிக்கல் இல்லாமல் கலர் பவுடர்லாம் நம்ம சேர்க்காம நம்ம இயற்கையாக இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நம்ம செஞ்சு ஒரு பீஸ் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நல்லா வெயில் நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இதமாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஜெல்லி. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி ஊற்றினோன்னா இந்த மாதிரி அப்படி வரணும். ரொம்பவும் கெட்டியாக விட வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ட்ரேக்கு நம்ம பட்டர் தடவி வச்சிருக்கிற இந்த ட்ரேயில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டு வதக்கி வச்சிருக்கிறத லேசாக அப்படியே தூவி விடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இந்த ட்ரேயில் நம்ம மாற்றிடுவோம். இதை நம்ம எடுத்துக்கலாம். அது அவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை சூப்பரான ஒரு ஹெல்த்தியானது. நம்ம கடையில் போய் பிள்ளைங்களுக்கு வாங்கி நம்ம கொடுக்கறத விட வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம. இப்போ நம்ம வந்து ட்ரேயில் வச்சிடலாம். இது இப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மலாக வைக்கலாம். வாங்க இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். வந்து அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். வாங்க இப்போ நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்து ஜெல்லியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான அருமையான வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஜெல்லி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஜெல்லி செய்யலாம். 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, நம்ம வந்து ஒரு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். சுகர் வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த 2 ஆரஞ்சை வந்து கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கேரட்டை நம்ம ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்து இதை நல்லா வதக்கலாம். முதல்ல இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த கேரட்டை வந்து பட்டர் அரை ஸ்பூன் போட்டு அரை ஸ்பூன் போடலாம், அல்லது 1/4 ஸ்பூனே கூட போதும். நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் போட்டு இந்த ஒரு கேரட்டை வதக்கிக்கலாம்.
இப்போ இதில் இந்த பட்டரை சேர்த்துக்கலாம். ஆகட்டும். இப்போ இதோட அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். சும்மா 4 பிரட்டினா போதும், ரொம்ப வெள்ளம் வதங்கணுங்கிறது இல்லை. இந்த பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்து கொஞ்சம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக அப்படி இது பண்ணி வச்சாலே போதும், அது மெல்ட் ஆயிரும். ஒரு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் 2 பழம், அதை நம்ம இந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இந்த பீட்ரூட் ஜூஸை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உள்ள 100 கிராம் உள்ள பீட்ரூட் நான் அதில் சேர்த்துருக்கேன் இந்த ஜூஸ்க்கு. இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கிடைக்கும். நல்லா நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அடுப்பில் நம்ம வந்து அந்த கேரட் வதக்கின அந்த பட்டர்லாம் சேர்த்து வதக்கின அந்த பேனில் இப்படியே போட்டு நம்ம கிளறி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கேரட் வதக்கின அந்த பேனில் இந்த ஜூஸை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்த ஜூஸை இதை வந்து நல்லா கட்டிப்படாமல் அடுப்பை சிம்மில் வச்சு இப்படியே கலந்து கொடுக்கணும். இப்போ இப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா உங்களுக்கு நல்லா கட்டிப்படாமல் கிளறணும். கெட்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படியே கிளறணும். இப்படியே கலந்து கொடுக்க இப்போ நல்லா கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. கிளற கொஞ்சம் கெட்டியாக வரும், அப்புறம் மெல்ட் ஆகும், அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். இது வந்து கடையிலெல்லாம் விற்கும். நம்ம வந்து ஜெல்லின்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அதில் மற்றபடி இதெல்லாம் கெமிக்கல் இல்லாமல் கலர் பவுடர்லாம் நம்ம சேர்க்காம நம்ம இயற்கையாக இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நம்ம செஞ்சு ஒரு பீஸ் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நல்லா வெயில் நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இதமாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஜெல்லி. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி ஊற்றினோன்னா இந்த மாதிரி அப்படி வரணும். ரொம்பவும் கெட்டியாக விட வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ட்ரேக்கு நம்ம பட்டர் தடவி வச்சிருக்கிற இந்த ட்ரேயில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டு வதக்கி வச்சிருக்கிறத லேசாக அப்படியே தூவி விடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாம்.
இந்த ட்ரேயில் நம்ம மாற்றிடுவோம். இதை நம்ம எடுத்துக்கலாம். அது அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை சூப்பரான ஒரு ஹெல்த்தியானது. நம்ம கடையில் போய் பிள்ளைங்களுக்கு வாங்கி நம்ம கொடுக்குறத விட வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம வந்து ட்ரேயில் வச்சிடலாம். இது இப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மலாக வைக்கலாம். வாங்க இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். வந்து அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். வாங்க இப்போ நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்து ஜெல்லியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றலாம். வாங்க இப்போ நம்ம வந்து ஜெல்லி நம்ம செஞ்சு வச்சாச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். இப்போ இதை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜ்ஜு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம செய்கிற போது அது ரொம்ப டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே.